நம்முடைய வேத புஸ்தகத்தை உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அந்த 32ஆம் அதிகாரத்திலே இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒன்றை நாம் வாசிக்க கேட்போம். 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிங்களே. பூர்வ நாட்களை நினை, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார், சென்ற வருஷங்களை கவனித்து உன் பார், தகப்பனை கேள், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான், அவன் உனக்கு அறிவிப்பான், உன் மூப்பர்களை கேள், உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். உன்னதமானவர். போதும். இங்க பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்திலே பூர்வ நாட்களை என்ன செய்யணுமா, நினை, நினை அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூடி வர சொல்லி ஆண்டவர் நடத்தி வந்த அந்த காரியத்தெல்லாம் மறுபடியுமாக நினைப்பூட்டி அதை என்ன செய்ய சொல்லுகிறார். ஜனங்கள் மத்தியிலே தன்னுடைய தகப்பனார் இடத்துல போய் கர்த்தர் செய்த நன்மைகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி உனக்கு தகப்பன் இல்லையா, மூப்பரிடத்துல போய் கர்த்தருடைய காரியங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. எதற்காக அப்படி என்று கேட்டால், இங்கே 44ஆம் சங்கீதத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். தேவனே, தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய, எங்கள் பிதாக்களின் நாட்களாகிய பூர்வ நாட்களில், பூர்வ நாட்களை, நீ நடப்பித்த கிரியைகளை, நீ நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். நல்ல கவனிங்க. பூர்வ நாட்களிலே நடத்தின கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். கவனிங்க. இந்த சொற்றொடர் ஒரு ஆழமான சத்தியத்தை உள்வாங்கி கொண்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், பூர்வ நாட்களிலே நீ நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அப்படியானால் இவர்களுடைய முன்னோர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு வரும்போது அவர்களை எப்படியெல்லாம் நடத்தினார்கள் என்று அவர்களுடைய தகப்பனார், அவருடைய முன்னோர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கர்த்தருடைய கிரியைகளை குறித்து ஆழமாக ஒவ்வொருடைய இருதயத்திலும் என்ன செய்தார்கள், பதிவு செய்துவிட்டு அவர்கள் கடந்து போனார்கள். நல்ல கவனிங்க. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம திருட சொல்லி கொடுக்கிறோமா, பொய் சொல்லி கொடுக்கிறோமா, பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கிறோமா, அல்லது இந்த உலகத்துல யாராவது ஒருத்தரை ஏமாத்த கற்றுக் கொடுக்கிறோமா? இல்ல. நாம கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய அதிசயங்களை, செய்கைகளை நாம் விவரித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நீங்க கர்த்தருடைய செய்கைகளை என்ன செய்யணும்? விவரித்து சொல்ல வேண்டும். பூர்வ நாட்களிலே ஆண்டவர் செய்த கிரியைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தையை பாருங்க. 44ஆம் சங்கீதம், தேவனே எங்கள் பிதாக்களுக்கு நாட்களாகிய பூர்வ நாட்களில் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு என்ன செய்தார்களாம்? அறிவித்தார்கள். இப்ப சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், இங்கே கோராகின் புத்திர, அங்க பாருங்க, கோராகின் புத்திரில் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். இப்ப நல்ல கவனிங்க. இந்த சங்கீதத்தை நீங்க ஆழமாய் கவனிப்பீங்கன்னா, அந்த சங்கீதம் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, பூர்வ நாட்களிலே எங்கள் பிதாக்கள் எப்படி நடந்தார்கள், அவர்களை தேவன் எப்படி நடத்தினார், பிதாக்களை எப்படி நடத்தினார் என்று ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். 2வது வசனம் சொல்லுது, தேவரீர் உம்முடைய கையினால் ஜாதிகளை துரத்தி, உம்முடைய கையினால் ஜாதிகளை துரத்தி, இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினி, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் பட்டயத்தை எடுத்துட்டு போய்
கானான் தேசத்தை சுதந்தரிக்கல. ஏற்கனவே ஆண்டவர் கானான் தேசத்தை இவர்களுக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்தார். அடுத்தது வாசிங்க. அவர்கள் புயமோ அவர்களை ரட்சிக்கவில்லை. அவர்களுடைய புயமோ அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால், நீர் இஸ்ரவேல் ஜனங்க மேல பிரியமா இருந்தபடியினால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய புயமோ உம்முடைய முகத்தின் பிரகாசமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமோ அவர்களை ரட்சித்தது. அவர்களை ரட்சித்தது. அல்லேலூயா. இங்க பாருங்க, அடுத்த வசனம், தேவனே நீரே என் ராஜா யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். அல்லேலூயா. இங்க பாருங்க, இப்ப பூர்வ நாட்களுடைய காரியத்தை நாங்கள் எங்கள் பிதாக்கள் சொல்ல நாங்க என்ன செய்தோம்? கேட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் ஆசீர்வதிக்கிறதையும் அவனை ரட்சித்து வழிநடத்தக்கூடியதையும் அவனுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் அடையாளம் செய்ததையும் அவருடைய முற்பிதாக்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்ப அறிவித்தது நிமித்தம் பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு கிரியைகள் என்ன அப்படி என்று நீங்க பார்ப்பீர்களானால், பிள்ளைகளுடைய கிரியைகள் எப்படி இருக்குது? 6வது வசனம் சொல்லுது, என் வில்லை நான் என்ன செய்ய நம்பேன், என் பட்டயம் என்ன செய்வதில்லை. நல்ல கவனிங்க, இந்த பூர்வ நாட்களிலே கர்த்தரை குறித்து கேட்டாங்களே, அவருடைய கிரியைகளை கேட்டாங்களே, அதனுடைய விளைவு என்னன்னா, பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? எங்க வில்ல நாங்க என்ன செய்யல, நம்பல, எங்களுடைய பட்டயம் எங்களை என்ன செய்யல, ரட்சிப்பதில்லை. இப்ப நல்ல கவனிங்க, அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது எரேமியாவின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்க பாருங்க, மனுஷர் மீது நம்பிக்கை வைத்து மாமிசத்தை தன் சுயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பூர்வ நாட்களிலே ஆண்டவர் இவர்களுக்கு சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து கொடுத்தார். யோர்தானை ஒரு குவியலாக ஆண்டவர் குவிய வைத்தார். அடுத்தது வானத்திலிருந்து மன்னாவை அவர்களுக்கு போஷிக்க கொடுத்தார். ஆண்டவர் அந்த 4 ராஜாக்களாகிய அந்த 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 கானானிலிருந்து அத்தனை ராஜாக்களையும் துரத்தி விட்டதை ஆண்டவர் இவர்களுடைய புய பலத்தினால என்ன செய்யல, கர்த்தரே செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இதெல்லாம் கேள்விப்பட்ட அவர்கள் அவருடைய வாழ்க்கையில கை கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்றால், அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் கையில இருக்கிற வில்லை நாங்கள் என்ன செய்யல, நம்பல, எங்க கையில இருக்கிற பட்டயம் எங்களை ரட்சிக்காது, எங்களுக்கு என்ன செய்யாது, ரட்சிப்பதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சொல்றாரு. அப்ப ஏன் இந்த வார்த்தையை இந்த 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 சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்றால், அவர்களுக்கு பூர்வ நாட்களிலே கர்த்தர் செய்த, கர்த்தர் நடத்திப்பித்த அவர்கள் எல்லாவற்றையும் அவருடைய முற்பிதாக்கள் சொல்லி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் வில்ல நாங்க நம்பல. ஒரு தம்பி சொன்னாரா, அவங்க அம்மாட்ட, ஆலயத்துக்கு போனா சோறு கிடைச்சிருமா, ஆலயத்துக்கு போனா வேலை கிடைச்சிருமா, ஆலயத்துக்கு போனா பணம் கிடைச்சிருமா? அந்த தம்பி என்னது, அப்படியே சுயபலத்தை என்ன செய்யறாரு, சொல்றாரு. நான் சொல்லுகிறேன், எதுவுமே ஆலயத்துக்கு போனா கிடைக்கல அப்படின்னா, இவ்வளோ பெரிய கூட்டம் இன்னைக்கு ஆலயத்துல உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்குது, அவங்கெல்லாம் கர்த்தர்கிட்ட எதுவுமே பெறலன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களா இருக்கிறபடியினால தான் அவர்கள் தேவனை என்ன செய்கிறார்கள், ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, எங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு தாகம் என்ன தெரியுமா? கர்த்தரை குறித்து உயர்த்தி சொல்ல வேண்டிய ஒரு தாகம் என்ன தெரியுமா? ஒன்றுக்கும் உதவாத எங்களை ஆண்டவர் இவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறாரு, இவ்வளவாய் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறாரு. அதனால தான் இந்த தேவனை குறித்து நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லா இடத்திலும் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பக்தன் அழகாய் சொல்லுகிறார், எங்கள் வில்லை நாங்கள் நம்பவில்லை, எங்கள் பட்டயம் எங்களை ரட்சிப்பதில்லை என்று எனக்கு தெரியும். அப்படியானா எங்களுக்கு ரட்சிப்பு யார் இடத்துல இருக்கிறது? கர்த்தர் இடத்துல இருக்கிறது. இந்த அறிவு அவங்களுக்கு எப்படி உண்டானது? அவர்கள் முற்பிதாக்கள் அவர்களுக்கு காதுகளில் என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. உங்க தேவன் உங்களை பாதுகாக்கிறவ, உங்கள் தேவன் உங்களை ரட்சிக்கிறவ, உங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில அதிசயத்தை செய்கிறவ, அவரை நோக்கி பார்க்கிற முகத்தை ஒரு நாள் வெட்கப்படுத்த விடமாட்டார் அப்படி என்று ஏற்கனவே சொல்லி கொடுத்தனால தான் பிள்ளைகள் அந்த வழிகளை என்ன செய்கிறார்கள், நடக்கிறார்கள்.
கையை தட்டி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வீட்டிலேயே பிள்ளைகளுக்கு ஆராதனையை சொல்லிக் கொடுங்க. வீட்டிலேயே வேதத்தை சொல்லிக் கொடுங்க. வீட்டிலேயே கர்த்தருடைய கிரியைகளை சொல்லி விடுங்க. நான் எப்படியோ வளர்ந்தேன், அவன் எப்படியோ வளர்வான். நான் எப்படியோ வளர்ந்தேன், அவன் எப்படியோ வளருவான். அப்படி அல்ல. நான் சொல்றேன், என் அப்பா உலகத்தான், அதனால எனக்கு அவர் சொல்லிக் கொடுக்க முடியல. ஆனா நான் இப்ப ஆண்டவர் பிள்ளை. நான் என் பிள்ளைக்கு எல்லாத்தையும் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுத்து தான் வளர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னுச்சு, நான் எப்படி ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி என் பொண்ணு அப்படிலாம் தெரிய முடியாது. நான் சொல்றேன், எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார், அந்த கிருபையை என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். எனக்கு ஆண்டவர் எனக்கு பாராட்டின மேன்மை இருக்கு பாருங்க, ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபை இருக்குது பாருங்க, அதை நான் சொல்லாம என் பிள்ளைக்கு விட்டுட்டேனா? அல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்க, 44ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம், ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அங்க பாருங்க, அந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. அவர் என்ன செய்தாராம்? எங்கள் மேலே பிரியம் வைத்தார் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நீர் அவர்கள் மேல் பிரியம் வைத்ததினால். நீர் அவர்கள் மேல் பிரியம் வைத்ததினால். 3வது வசனம் சொல்லுது பாருங்க, 44:3. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமாம் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால். அல்லேலூயா. சொல்லி கொடுக்கணும், அப்பா மேல ஆண்டவர் எவ்வளவு பிரியமா இருந்தாரு. அதனால தான்டா தம்பி நீ இவ்வளவு பெரிய படிப்பு படிக்கிற, இவ்வளவு பெரிய படிப்பு படிக்கிற, இவ்வளவு நல்ல வீட்டுல இருக்க, இந்த நல்ல வண்டியை ஓட்டுற. இல்லனா பாரு, உன் சித்தப்பனை பாரு, உன் பெரியப்பனை பாரு, உன் அத்தைய பாரு, உன் மாமனை பாரு, அவங்களுக்கு இல்லாத ஆசீர்வாதம் எல்லாம் இப்ப நமக்கு எப்படிப்பா வந்திருக்குது? இந்த அப்பா தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? இதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லி கொடுத்து என்ன செய்யணும்? வளர்க்கணும். நல்ல கவனிங்க. சிலுவையை பாருடா தம்பி, காரி துப்புன அந்த மனுஷனை என்ன செய்யறாரு? மன்னிக்கிறாரு பாரு. தலையில கொட்டுனாம் பாரு, அவனை மன்னிக்கிறாரு பாரு. தாடியை இழுத்தாம் பாரு, அவனை மன்னிக்கிறாரு பாரு. அங்க பாரு, விழாவில குத்துனாம் பாரு, அவனை மன்னிக்கிறாரு பாரு. இப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, காரி துப்புனாம் பாரு, தொடச்சிட்டு மன்னிச்சாரு பாரு. அந்த சிலுவையை பாருடா தம்பி அப்படின்னு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அல்லேலூயா. விளங்குதா? சத்தியம் விளங்குதா? நம்ம எதையோ என்ன செய்யறோம்? ஏ சொல்லு, பி சொல்லு, சி சொல்லு, இதெல்லாம் நாள் போக்குல பிள்ளை ஏ பி சி டி எல்லாம் படிச்சிரும். ஆனா இத படிக்கணும்னா பேரண்ட்ஸ் இருந்து தான் படிக்கணும், சபையில இருந்து தான் படிக்கணும். சபைக்கு எதுக்கு வர சொல்றோம்? இத இங்க வந்தாதான் என்ன செய்ய முடியும்? இந்த படிப்பினை நமக்கு உண்டாகும். அதுக்குதான் பிள்ளைகளை என்ன செய்யறோம்? சபைக்கு கொண்டு வாங்க. இல்ல என் பிள்ளை ரொம்ப டயர்டா தூங்கிக்கிட்டு இருக்கான், இல்ல சபைக்கு கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்க? தண்ணீரின் மேல விதைய போடு, அது நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு என்ன செய்யும்? அல்லேலூயா, அல்லேலூயா. 2 வயசு வரைக்கும் அல்லேலூயா சொல்லு, கையை உயர்த்து. 3 வயசு கூட என்னது? சோத்திரம் சொல்லு. நான் சொன்னேன், 5 வயசு வந்துட்டான், வசனத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுக்கணும்? வசனத்தை என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். வசனத்தின் மேல எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா சொல்லி கொடுக்கணும். அதுதான் பிள்ளைகளுக்கு என்னது? பிள்ளைகள் சொல்றபடி அல்ல, கர்த்தர் சொல்றபடிதான் பிள்ளைகளை வளர்க்கணும். பிள்ளைகள் சொல்றபடி நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் சொல்றதுபடி பேரண்ட்ஸ் இன்னைக்கு வளையறாங்க. இல்ல கர்த்தர் சொல்றபடிதான் பிள்ளைகளை வளர்க்கணும். நான் சொல்லுகிறேன், ஒரு சபைக்கு கர்த்தர் அதிகாரியா இருக்கிறார், ஒரு குடும்பத்துக்கு புருஷன் அதிகாரியா இருக்கிறான். அவன் சரியாய் தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்யணும்? அதனாலதான் பைபிள் சொல்லுது, தான் சொந்த குடும்பத்தை நடத்த அவன் அறியாது இருந்தான், தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான்னு சொல்லுது. அப்ப சபையை நடத்தினாலே சொந்த குடும்பத்தை ஒழுங்கா என்ன செஞ்சிருக்கணும்? நடத்தி இருக்கணும். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க, ஆமென். பாருங்க, இன்னொரு பகுதியை கூட நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க விரும்புறேன் பாருங்க. இங்க சொல்றாரு அவரு 78ஆம் சங்கீதத்திலே ஆசாப் சொல்றத காரியத்தை பாருங்க. 78ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே இருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 78ஆம் சங்கீதம். என் ஜனங்களே, என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு செவிகளை என்ன செய்யுங்க? சாயுங்கள், சாயுங்கள். என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன், அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். அப்பனா ஏற்கனவே ஆசாப்புக்கு ஒரு மூப்பர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறாரு. ஐயா, இது ஒரு செயின் மாதிரி தலைமுறை தலைமுறையாக
கர்த்தருடைய நன்மைகளை, கர்த்தர் செய்த அற்புத அடையாளங்களை தலைமுறை தலைமுறையாக சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்துல ஏன் பிள்ளைகள் நார்த்திகனா மாறுறான்? பேரண்ட்ஸ் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளாக, கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளாக என்ன செய்யறது கிடையாது, நடத்துறது கிடையாது. அல்லேலூயா. யூகேல ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. 50% கிறிஸ்துவங்க இருக்கிறாங்களாம். அதுல நார்த்திகர் 20% இருக்கிறாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றவன் 20% இருக்கிறானா. காரணம் என்ன? முன்னோர்கள் என்ன செய்யல? கர்த்தருடைய காரியத்தை சரியாய் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யல? போதிக்கல. சில நேரங்களிலே எங்க அப்பா கிறிஸ்துவேரு 2 வசனம் சொல்லு தெரியலங்க. எங்க அம்மா மேரி, எங்க அம்மா யாரு? சூசை மேரி. 2 வசனம் சொல்லி கொடுக்க கேளுங்க. 2 வசனத்தை பிள்ளைக்கு தெரியாது. சாமியார் சொல்லுவாரு. யார் சொல்லுவாரு? சாமியார் சொல்லுவாரு. இயேசுராஜ் பிள்ளைய கேட்டா என்னது? பிள்ளைக்கு 2 வசனம் தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு என்ன செய்யல? பூர்வ நாட்களிலே கர்த்தர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, அவர் செய்த கிரியைகளை சொல்லி கொடுத்து என்ன செய்யல? வளர்க்கல. அதனாலதான் சூசைராஜ் பிள்ளை எப்படியாது குடிகாரனா மாறிட்டான். சூசைராஜுடைய புள்ள இன்னைக்கு எப்படி ஆயிட்டான்? ரவடியா மாறிட்டான். வேதத்தை தூக்குறவன் கையில என்னது? ஒயின் ஷாப் பாட்டில தூக்கிட்டு திரியிறான். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆசாப் சொல்லுகிறார் 78ஆம் சங்கீதத்திலே 1வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள், என் வாயின் வசனங்களிலே நீங்க என்னங்க? செவியை சாயுங்கள், என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன், பூர்வ நாட்களுடைய மறைபொருளை வெளிப்படுத்துவேன், அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். நல்ல கவனிங்க. அப்ப ஆசாபுக்கு ஒரு மூப்பர் சொல்லி இருக்கிறார்ல, அது யார் சொன்னான்னு இல்ல, நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். எப்படி எகிப்திலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வந்தாரு. நல்ல கவனிங்க. எங்களுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வீடு பர்மாக்கல்ல 17வது தெருல எங்க வீடு. அப்ப 17வது தெருல அந்த வீட்டுல அந்த ரோட்டு முனையில பாத்தீங்கன்னா ஒரு அரச மரம் இருக்கும். இப்பயும் அந்த அரச மரம் இருக்கு. அந்த அரச மரத்துக்கிட்ட ஒரு மூலேச கடை ஒண்ணு இருக்கும். அந்த மூலேச கடையில ஒரு வயசான ஐயா பர்மால இருந்து மூலேசத்தை கத்துட்டு அவர் இங்கே மூலேசை வியாபாரம் செய்வார். அவர் மூலேசன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு பர்மா பானம், பர்மால பிரியமா குடிக்கக்கூடிய ஒரு பானம். அது பேரு மூலேசம். அப்ப அது அவர் செத்து போனதுக்கு அப்புறம் நான் சென்னைக்கு போயிட்டேன். அவர் எப்ப செத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதே மூலேசத்தை மலேசியாவில் ஒரு இடத்துல பகாவ் என்று சொல்லக்கூடிய கோலப்பிலா என்று சொல்லக்கூடிய இடத்துல எனக்கு மலேசியால ஒரு பாஸ்டர் என்ன செய்யறாரு, அதே மூலேசத்தை அங்க குடிச்சேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இங்க குடிச்சது அங்க ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அப்ப இந்த மூலேசம் காட்ட போய் மூலேசம் குடிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி அடிக்கடி அவர்கிட்ட போவோம். என்னன்னா அவர் நிறைய அந்த பர்மால ஜப்பான்காரன் எப்படி குண்டு போட்டான், அடுத்தது பிரிட்டிஷ்காரன் எப்படி குண்டு போட்டான், சீனாக்காரன் பர்மால இருந்து எப்படி குண்டு போட்டான், எப்படி பர்மால குண்டு போடும் போது நாங்களாம் எப்படி கதையா சொல்லுவாரு. நாங்க எல்லாரும் ஒரு 4-5 பேர் சின்ன பசங்க அந்த கதையை கேட்கறதுக்கு என்ன செய்வோம்? அப்படியே உட்கார்ந்து இருப்போம். அவரு அந்த வியாபாரத்துல எங்களுக்கு 10 காசு கொடுத்து மூலேசம் வாங்கி குடிச்சாதான் அந்த கதையை சொல்லுவான். அந்த மனுஷன் 10 காசு கொடுத்தாதான் அந்த மனுஷன் என்ன செய்வான்? இன்னைக்கெல்லாம் என்ன, நீங்களா மூலேசம் குடிக்கல, நான் காசு எடுத்து வாங்க, நான் கதை சொல்றேன் அப்படிம்பாரு. அப்ப பர்மால உள்ள கதைய எங்க அப்பா சொல்லி சரியா கேட்கல. ஆனா அந்த மூலேசக்காரர் சொல்லி சரியா என்ன செஞ்சுக்கிட்டேன்? கேட்டுக்கிட்டேன். இப்ப பர்மாவுடைய சரித்திரம் என்னன்னு அந்த ஆள் இப்படி புட்டு வச்ச காரியத்துல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியுது. நான் சொல்றேன், இந்த ஆசாப்புக்கு எகிப்திலிருந்து கானானுக்கு பிரயாணம் பண்ணி வந்தாங்களே, அத ஒருத்தர் விளாபாரியாக அந்த மறைபொருளா என்ன செஞ்சிருக்கிறாரு? விலைக்கு காமிச்சனாலதான் ஆசாப் என் உபதேசத்தை கேளுங்க, நான் பூர்வ நாட்கள் நடந்த காரியத்தெல்லாம் என்ன செய்யறேன் உங்களுக்கு சொல்லி தரங்கிறாரு அவரு. அல்லேலூயா. எத்தனை பேரு உங்க பிள்ளைகளை வேதத்தை படிக்க வைக்கிறீங்க? கையை வைத்து காட்டுங்க. சின்ன பிள்ளைகளை இல்ல, வாலிப பிள்ளைகளை உட்கார வச்சு படிக்க வைக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகளை பைபிள் படிக்க வைக்கிறீங்களா? பைபிள் படிக்கிறதை கவனிக்கிறீங்களா?
பைபிளை என்ன செய்யுங்க? வேதம் சொல்லுது, வேதம் அழக சொல்லுது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். 119 சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே என்ன செய்து வைத்து வைத்தேன். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, வேத புஸ்தகத்தை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு படிக்க சொல்லி நாம் கட்டாயப்படுத்த வேண்டும், நிர்பந்தம் பண்ண வேண்டும். அவனா ஒரு காலம் தெரிவாங்க, அப்ப படிப்பாங்க. நான் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட தூரம் வெளியே விட்டுட்டீங்கன்னா திருப்பி அவனை திருப்புறது என்னது? ரொம்ப கடினமா இருக்கும். ரொம்ப எப்படி இருக்கும்? கடினமா இருக்கும். அங்க பாருங்க 3வது வசனம் சொல்லுது, அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல். இந்த வார்த்தையை கவனிங்க, பின்வரும் சந்ததிக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல். கர்த்தரின் துதிகளையும், நல்ல கவனிங்க, பின்வரும் சந்ததிக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் இருங்க சிஸ்டர், பின்வரும் சந்ததிக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் சொல்லி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பின்வரும் சந்ததிக்கு நாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும். இப்ப நல்ல கவனிங்க, சொல்லி கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா அந்த பிள்ளைகள் என்னது? உங்க ஏரியாவில் இருக்கிற உங்க ஏரியாவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரை பத்தி சொல்லலைன்னா யாரு வந்து சொல்லுவா? ஐயா, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பிள்ளைக்கு நீங்களே கர்த்தரை பத்தி சொல்லி கொடுக்காம ரெனால் போங்கே அவன் வந்து சொல்லி கொடுப்பாரு? இல்ல மரித்து போன ரெனால் போங்கே தான் நல்லா சுவிசேஷம் சொல்லுவார்னு சொல்லி அவரையா எழுப்பிட்டு வந்து சொல்ல வைக்க முடியும்? இல்ல மரித்து போன பெல்லி கிரகாம தான் கூட்டு வந்து உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியும்? நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் ரெனால் போங்கே, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் பெல்லி கிரகம், நீங்க தான் என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. ஐயா, எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு, உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். நான் சொல்லி கொடுக்கிறதை நீங்க என்ன செய்யணும்? உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கையை உயர்த்தி ஆமென். ஏதோ வேலை செஞ்சேன், சாப்பிட்டேன், தின்னேன், தூங்கினேன். இப்ப கடைசி காலத்துல வியாதி வந்துச்சு, காலை எழுதிருச்சு, கையை எழுதிருச்சு, தலை கோணிக்குச்சு, வாய் கோணிக்குச்சு. அப்படிலாம் இல்ல. நான் சொல்றேன், அந்த வார்த்தையை கவனிங்க. 4வது வசனம் சொல்லுது பாருங்க, பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல். அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிட்டோம்? அவன் கேட்பானோ கேட்க மாட்டானோ, அவன் கேட்பானோ கேட்க மாட்டானோ. ஆனா அவன் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, எனக்கு ஒரு கடமை இருக்கு. அவனுக்கு அவன் காதுல என்ன செஞ்சிடணும்? இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே வரணும். அல்லேலூயா. சொல்லி கொடுத்துக்கிட்டே வரணும். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஒரு முறை மேல்மருவத்தூர் சகப்பு துணியை கட்டிக்கிட்டு தான் அந்த கோயிலுக்கு போகணும். அப்ப மேல்மருவத்தூர்ல லைன்ல நின்றுகிட்டு இருக்கோம். நின்றுகிட்டு இருக்கும் போது இங்கிட்டு ஒருத்தரும் எனக்கு பின்னாடி ஒருத்தரும், நடுவுல நான் நின்றுகிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? இப்ப அந்த 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 விக்கிரகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா நின்றுகிட்டு இருக்கேன். அப்ப சொல்றாரு ஒருத்தர், முன்னாடி உள்ளவர் சொல்றாரு பின்னாடி உள்ளவரை பார்த்து, இந்த சாமி இருக்குல்ல, இது இந்த பங்காரால் அடிகால் கட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னாரு. என்ன செஞ்சாரு? பங்கால் அடிகளார் என்ன செஞ்சிருக்காரு? கட்டி வச்சிருக்கிறாரு. அவரை மிஞ்சி இது கிரியை செய்யாதுங்க அப்படின்னாரு. உடனே பக்கத்துல இருக்கிற, அப்படியாங்க? அப்ப வந்து அவரை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் நமஸ்கரிச்சுட்டு போயிருவோங்க. அவரை பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? கொஞ்சம் நமஸ்கரிச்சுட்டு போனா பின்னாடி இருக்கிற ஆளு சொல்றோம். நான் சொல்றேன், அன்னைக்கு விளங்கல இல்ல நமக்கு. அன்னைக்கு என்ன செய்யல? நமக்கு விளங்கல. ஒரு கடவுளை மனுஷனால கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அன்னைக்கு கேட்ட போது, நம்ம காதல கேட்ட போது கூட அது என்ன செய்யல? விளங்கல. ஆனா சத்திய வசனத்தை கேட்கும் போதுதான் அது நமக்கு என்ன செய்யுது? விளங்குது. அது நமக்கு என்ன செய்யுது? விளங்குது. கடவுளை மனுஷன் கட்டுறானா? அப்ப அன்னைக்கு அந்த வழிபாட்டுல இருக்கும் போது அது நமக்கு விளங்கல. இப்ப வெளியே வந்து வேத புஸ்தகத்தை படிக்கும் போதுதான் நமக்கு என்ன செய்யுது? விளங்கி கொள்ளுது. அதனால தான்யா சத்திய வசனத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? சொல்லி கொடுங்க. ஐயா வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லி கொடுக்கணுங்க. நம்ம சொல்லி கொடுக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஹலோ, சொல்லி கொடுக்காம விட்டுட்டா என்னது? அவ்வளவுதான். முன்னோர்கள் பிள்ளைகள் என்ன செய்யறோம்? சீர்கட்டு போயிரும். அல்லேலூயா.
இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்க. அங்க வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அடுத்த வார்த்தையை பாருங்க. கர்த்தரை துதியுங்க. கர்த்தரின் துதிகளையும் கர்த்தருடைய துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களில் விவரிப்போம். இப்ப நல்ல கவனிங்க. கர்த்தரின் துதிகளையும் அப்படின்னா பிள்ளைகளை என்ன செய்யணும்? உட்கார வச்சு பாட வைக்கணும். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்துவ குடும்பத்துல ஒரு பாட்டை மனப்பாடமா பாட தெரியாது. ஆமா, புக்கடு விசுவாசிகளை யாரையாவது ஒரு ஆளு ஒரு பாட்டை பாடுனா அது என்னது? புக்க நோண்டுது, செல்ல நோண்டுது. ஏன் ஒரு பாட்டு மனப்பாடமா பாட முடியாதா? நான் 100 பாட்டுக்கு மேல மனப்பாடமா பாடுவேன். ஒரு பாட்டை மனப்பாடமா பாட முடியாதா உங்களால? இங்க ஆசாப் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தரின் துதிகளையோ அவருடைய பலத்தையோ அவர் செய்த அவருடைய அதிசயங்களையோ விவரிப்போம். கர்த்தரை பாட சொல்லி கொடுக்கணும், ஆராதிக்க சொல்லி கொடுக்கணும். தம்பி, உன்னை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. தம்பி, உன் தகப்பனாருக்கு இது கிடைக்கல, உனக்கு கிடைச்சிருக்குது, அது பாக்கியண்டா. கர்த்தரை பத்தி சொல்லணும்னா தம்பி, அது ஏன் அப்பாவுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சிச்சு, அத உனக்கு சொல்லி தரேன். நீ போய் கர்த்தரை பத்தி என்ன செய்ய, பேசு அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லணும். உங்க வீட்டுல சொல்லணும், தம்பி நீ ஞானசானம் ஏடுறா, எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறாருடா, எவ்வளவு அதிசயம் செஞ்சிருக்கிறாடா, இன்னுமாடா உன் இருதயம் கல்லா கிடக்குது, ஞானசானம் ஏடுறா. அப்பா எப்படி இருந்தோம், நம்ம எப்படிப்பட்ட வீட்டுல இருந்தோம், இப்ப எப்படிப்பட்ட வீட்டுல வந்திருக்கிறோம் அப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்ப சொல்லி கொடுக்கும் போது ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அந்த கல்லான இருதயம் உடைக்கப்பட்டு அந்த இருதயத்துக்குள்ளாக தேவ பிரசன்னம் இறங்கி அந்த பிள்ளையை கர்த்தருக்குள்ளாய் வழிநடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஏன் கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க? அப்ப கடினப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அங்க பாருங்க, அடுத்த வார்த்தையை பாருங்க. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி, இல்ல நல்ல கவனிங்க, கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களை விவரிப்போம். அதனால என்ன லாபம் பாருங்க, அதனால என்ன அவுட்புட் கிடைச்சிச்சு? அங்க பாருங்க 78ஆம் சங்கீதத்திலே 9வது வசனத்தை பாருங்களேன். 9வது வசனத்தை பாருங்களேன். ஆயுதமணிந்த வில்வீரரான எப்பிராயீம் புத்திரரில் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். இப்ப நல்லா கவனிங்க, இத கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத ஆட்கள் யாருன்னா இந்த எப்பிராயீம் புத்திரர் பாருங்க. அவங்க ரொம்ப பராக்கிரமசாலியா இருந்தாங்க. இவங்க யூதா கோத்திரத்தோடு இணைந்து செயல்பட்டவங்க. இந்த எப்பிராயீம் பாத்தீங்க, அவங்க பெரிய வில்வீரர். அவங்க யாரு? எப்பிராயீம் பெரிய வில்வீரராம். அவங்க சத்துருக்கு முன்பாக என்ன செஞ்சாங்களாம்? முதுகு காட்டினாங்க. ஐயா, திறமை எல்லா நேரத்திலையும் கை கொடுக்காதுங்க. திறமை எல்லா நேரத்தையும் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். தம்பி நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு நல்ல அறிவு இருக்கு, நல்ல உழைப்பு இருக்கு, ஆனா அது எல்லா நேரத்திலும் உனக்கு என்ன செய்யாது? கை கொடுக்காதே அப்படி சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லா நேரத்திலையும் அது என்ன செய்யாது? கை கொடுக்காதுன்னு சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுத்து வளர்க்கணும். எதுதான் கை கொடுக்கும் எப்போதும்? அப்படியே கிருபைதான், அப்படியே கிருபைதான். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஆமென், ஆமென். உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே.
கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் அவர். ஆமென் சொல்லுவோமா? அப்ப நல்ல கவனிங்க, எப்ராயிம் வில்வீரனா இருந்தான். சத்துரு வரும்போது அவன் என்ன செஞ்சிட்டான்? முதுகு காட்டினான். அப்ப பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், பலத்தை நம்பாத, அறிவை நம்பாத. அடுத்தது என்ன சொல்லி கொடுக்கணும்? எதைதான் நீ நம்பணும்? கிருபையதான். அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்பதான் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அதை பிடிச்சு கொள்ளுவாங்க. அது ஹல்லேலூயா. நல்ல சத்தமா கைகளை உயர்த்தி உங்க பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுக்குறீங்களா? வேற எதை சொல்லி கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. பரீட்சைக்கெல்லாம் எல்லாம் ஆயத்தப்படுத்துங்க. ஆனா எழுதுறதுக்கு முன்னாடி எசப்பா எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி கொடுங்க. அந்த ஜெபத்தை சொல்லி கொடுங்க. ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதோ அப்படியே கிருபை. நான் நிற்பதோ நிர்மூலமாகாது இருப்பதோ கிருபை. ஹல்லேலூயா. 6வது வசனத்தை பாருங்க. 78:6 சொல்லுகிறது. 78 இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கோ தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து, நல்ல கவனிங்க, தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கைகளை வைத்து. இந்த வார்த்தையை கவனிங்க, தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கைகளை வைத்து. அப்ப நம்பிக்கையை யார் மேல வைக்கணும்? தேவன் மேல. அப்ப பிள்ளைகளுக்கு ஏன் சொல்லி கொடுக்கணும்னா, பிள்ளைகள் அப்பதான் தேவன் மேல என்ன வைப்பாங்க? ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஏன் நான் அதை சொல்லி கொடுக்கணும்? எனக்கு ஏன் அந்த கட்டாயம்? என் பிள்ளைய கர்த்தரை நம்ப வைக்கணும். அதனால தான் நான் என்ன செய்யறேன்? ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு நான் அதை ஏன் சொல்லி கொடுக்கிறேன்? 7வது வசனம் அழகா சொல்லுது பாருங்க, வாசிங்க. அது தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து, தேவன் மேல் அவர்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? 4வது வசனத்துல, பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரை துதியுங்கள், அவருடைய பலத்தையும் செய்த அவருடைய அதிசயங்களை விவரிப்போம். அதிசயத்தெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அல்லேலூயா. அதிசயத்தெல்லாம் என்ன செய்யறாங்க? சொல்லி காட்டுறாங்க. நான் சொல்லுவேன், இயேசு கடலின் மேல நடந்தாருப்பா. இப்ப அங்கே பேதுரு கேட்கிறாரு, நீரே ஆனா நாங்க கடல்ல என்ன செய்யறோம்? இறங்கி நடக்கிறேன்னு சொல்லி பேதுரு கேட்டாருப்பா. பேதுருவும் கடல்ல என்ன செய்தாரு? நடந்தாருப்பா. அந்த தேவன் எப்படி இருக்கிறாரு? அற்புதர்ப்பா. அந்த தேவன் எப்படி இருக்கிறாரு? அற்புதர்ப்பா. 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு போஷிக்க கொடுத்தாருப்பா. அவராலே நமக்கு ஆகாரத்தை கொடுக்க அவர் போதுமானவரா இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்படி நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த 7வது வசனம் அழகா சொல்லுது, தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கைகளை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான வார்த்தை, எவ்வளவு அற்புதமான வார்த்தை. நேரம் தான் என்ன செய்யுது? நிறைய போகுது. இன்னும் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்குது. கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. எல்லாரும் கொஞ்சம் வசனத்தை என்ன செய்யுங்க? நல்ல நோட்டை எடுத்து எழுதி நல்லா கேளுங்க. அதை வசனத்தை உள்ளுக்குள்ள உள்வாங்குங்க. உள்ளுக்குள்ள என்ன செய்யுங்க? உள்வாங்குங்க. சத்தியத்தை அறிவீர்கள். எல்லாரும் சொல்லுமா, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவன்கிட்ட போய் கொஞ்சம் செல்ஃபி எடுக்கணும். அவன்கிட்ட போய் நான் என்ன செய்யணும்? செல்ஃபி எடுக்கணும். நான் சொல்றேன், உலகத்தான துரத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரையே பின்தொடர்ந்து போனா, கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தா எல்லா சூழ்நிலையும் தலைகளாய் மாற்றுவார் அவரு. எல்லா சூழ்நிலையும் என்னது சொல்லுங்க? தலைகளாக மாற்றுவார். ஒரு பாஸ்டர் வேக வேகமா வந்தாரு. 4 மாவடியில ஒரு பாஸ்டர்ஸ்க்கு மீட்டிங் நடக்குது. நானும் அதுக்கு போயிருந்தேன். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு கிளாஸ். அதுல ஒருத்தர் வேக வேகமா ஓடினாரு. என்ன பாஸ்டர் வேகமா ஓடுறீங்க? இல்ல மோகன்சி லாசரஸ் கரெக்ட் தான், மோகன்சி லாசரஸ் தான். என்ன அப்படின்னு, இல்ல அவரோடு கூட நான் வெளியில வந்துட்டாரு. இப்போ அவரோடு கூட நான் ஒரு செல்ஃபி எடுக்கணும். மோகன்சி லாசரஸோட நான் என்ன செய்யணும்? ஐயா, செல்ஃபி எடுக்கிறது நான் தப்பா சொல்லல. அவரோட போட்டோ எடுக்கிறது நான் தப்பா சொல்லல. நான் சொல்றேன், இந்த மோகம் நமக்கு தேவையில்லைங்கிறேன். எந்த மோகம் தான் நமக்கு வரணும்? அல்லேலூயா. இந்த மோகத்துக்குள்ளார நமக்கு என்ன செய்யணும்? வரணும். ஐயா, அவர் பக்கத்துல வந்து நான் நின்று போட்டோ எடுக்கிறதுனால எனக்கு எந்த மேன்மையும் கிடையாதுங்க.
நல்லா கவனிங்க. அவர் பக்கத்துல போய் நான் நின்று போட்டோ எடுக்கிறனால எனக்கு எந்த மேன்மையும் என்ன கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா தஞ்சாவூர்ல வந்து பிரசங்கம் பண்ணாரு. ஒருத்தர் ஓடி போய் நம்ம சபையில இருந்தாரு, இப்ப செத்து போயிட்டாரு. அவரு ஓடி போய் அவர் பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுக்க சொன்னாரு பொண்டாட்டிய. உடனே பொண்டாட்டி போட்டோ எடுத்துச்சு. அடுத்தது பொண்டாட்டி போய் அவர் பக்கத்துல நின்று திருப்பி போட்டோ எடுக்க சொன்னா அந்த அம்மாவும் அவரு போட்டோ எடுத்தாரு. பாருங்க, பொண்டாட்டியும் கர்த்தருக்குள்ளார இல்ல, புருஷனும் என்ன இல்ல, பூமியில இல்ல, அவரும் பாவத்திலேயே மரிச்சிட்டார். நான் சொல்றேன், இதனாலலாம் நமக்கு என்ன கிடையாது, பரிசுத்தம் வந்துட போறது கிடையாது, நம்பிக்கை வந்துடுறது போல கிடையாது. எதனால திறமா வருது நம்பிக்கை? கர்த்தருடைய வசனத்தினால. சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள். வலது கரத்தை உயர்த்தி கூட சொல்லாமே, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நான் யாரு பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கிற முக்கியம் கிடையாது, நான் யாரோடு இருக்கிறேன்னு தான் முக்கியம். அல்லேலூயா. நான் யாரோடு இருக்கிறேன்னு தான் எனக்கு என்னது ரொம்ப முக்கியம். அப்ப கர்த்தரோடு நான் இருந்தா கர்த்தர் என்ன செய்யறாரு, நடத்துகிறார். இங்க பாருங்க, தொடர்ந்து 12வது வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவன் அதிசயமானவைகளை செய்தார். இங்க பாருங்க, என்னென்னலாம் சொல்லி கொடுத்திருக்காரு பாருங்க. கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். வனாந்தரத்திலே கன்மலைகளை பிளந்து ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர் குடிக்க கொடுத்தார். கன்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். ஆசாபு காதல இவ்வளவையும் யார் சொல்லியிருக்கா? பிதாக்கள் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? பிதாக்கள் சொல்லியிருக்காங்க. அததான் ஆசாப் யாருக்கு சொல்றாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. அவர் வந்து ஒரு பாட தலைவர். அவர் பாடகர்களுக்கு எல்லாம் என்னது தலைவர். ஆசாப்பை தாவீதினாலே பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். அவர் யாருன்னா பாடகர்களுக்கு எல்லாம் தலைவர். அவர் தான் என்னது இசையமைப்பாளர். அவர் தான் இசையமைப்பாளர். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய அதிசயங்களை விவரித்து என்ன செய்யறாரு, ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் அவர். அல்லேலூயா. இங்க பாருங்க, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறேன் பாருங்க. 77ஆம் சங்கீதத்தை அப்படியே என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 77ஆம் சங்கீதத்தை என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 11வது வசனத்தை வாசிங்க. 77:11 கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செய்கைகளை நான் என்ன செய்வேன்? நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். நல்ல கவனிங்க, அந்த மனுஷனிடத்துல ஒருத்தர் சொன்னதுனால இப்ப அதெல்லாம் என்ன செய்யறாரா ஆசாப்பு நினைக்கிறாரா? அதெல்லாம் என்ன செய்யறாரா? நினைக்கிறாங்க. பாருங்க, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை எல்லாம் நான் என்ன செய்வேன்? நினைவு கூறுவேன். எப்படின்னா, ஏசாயா 63ஆம் அதிகாரம் அதிலே 9வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. அவர் என்னை கடைசி பகுதியை பாருங்க, அவர் எங்களை தூக்கி சுமந்தார் சொல்றாரு பாருங்க. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, வாசிங்க. பூர்வ நாட்களிலும் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார். அவர்களை என்ன செய்தாரா? தூக்கி சுமந்தார். பூர்வ நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்னா தூக்கி சுமந்து வந்தார் அவரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, அவனுக்கு கூட அந்த வார்த்தை சொல்லப்பட்டதுனால சொல்றாரு, என் காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. என் காலங்கள் எல்லாம் பூர்வ நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாராம்? தூக்கி சுமந்தாராம். ஏசாயா 63:9 சொல்லுகிறது, பூர்வ நாட்களிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாராம்? தூக்கி சுமந்தாராம். இன்றைக்கும் அவர் உங்களையும் என்னை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். அவர் நல்ல கையை தட்டி சொல்லுங்க, நல்ல கையை தட்டி சொல்லுங்க. நம்மளை தூக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஒரு நாள் அவர் மாற மாட்டாருங்க. அவரு தூக்கி சுமந்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? நான் கேட்பேன், உங்க பேரனுக்கு சத்தியம் சொன்னீங்களா? அது கேட்காது, கேட்டாலும் கேட்கலனாலும் சொல்லுங்க. உன் பேத்திக்கு சத்தியம் சொன்னீங்களா? அது கேட்காது, கேட்டாலும் கேட்கலனாலும் என்ன செய்யுங்க? அதுக்கு ஒரு இக்கட்டு வரும், அதுக்கு ஒரு இடுக்கன் வரும். அப்போது பாட்டி சொன்ன அந்த வசனம் என்ன செய்யும்? அதுக்கு வரும். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் எதுல நடத்தப்படணும்? சத்திய வசனத்துல நடத்தப்படணும். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பலவீனத்தை வைத்துக்கொண்டு தேவனுடைய வல்லமையோ தேவனுடைய அற்புத அடையாளத்தையோ நீங்க மட்டுப்படுத்த முடியாது. இது ஏன் பலவீனம்?
என் பலவீனத்தை வச்சு தேவ வல்லமையை குறைச்சு மதிப்பிட முடியாது. உன் தகப்பன் செய்யற தப்பு, உன் தாய் செய்யற தப்பு, அதனால கர்த்தர் என்ன மறந்துடுவாரு அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் எப்படி தெரியுமா இருக்கிறார்? அற்புதராய் இருக்கிறார் அவர், அவர் அதிசயராய் இருக்கிறார் அவர். இந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான் இது என் பலவீனம். இது என்னது? என் பலவீனம். இப்படி நான் பேசுறதே என்னது? அவிசுவாசமா சிலர் பேசுறோமே, இதெல்லாம் நான் சொல்றேன், இதெல்லாம் என்னது? என் பலவீனம். எனக்கு இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் என்னது? அவருக்கு நடக்கும் எனக்கு நடக்காது அப்படின்னு நம்ம வாயில பேசுறோமே, அது என்னது? நம்முடைய பலவீனம். கர்த்தர் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் அப்படி என்ன செய்ய மாட்டாரு? செய்ய மாட்டாரு. அவருடைய அன்பு பெரியதுங்க, அவருடைய இரக்கம் பெரியதுங்க, அவருடைய கிருபை பெரியதுங்க, அவருடைய தயவு பெரியதுங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. துன்மார்க்கன் தன் வழியையும், துன்மார்க்கன் தன் வழியையோ, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், கர்த்தரிடத்துல திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நல்ல கவனிங்க, அவர் அவன் மேல எப்படி இருக்கிறாராம்? மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், நம்முடைய தேவனிடத்திலே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். இந்த அன்பை குறைச்சு மதிப்பிட்டாதீங்க. யாரெல்லாம் தேவனிடத்துல திரும்ப ஆசையா இருக்கிறீங்களோ அவங்கள அவர் என்ன செய்யறாராம்? இரக்கம் பாராட்டுகிறார், தயவு செய்கிறார், அவருடைய வல்லமையை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், அதிசயமான செயல்களை செய்கிறார். அங்க பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகளும் என்னுடைய வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. 9வது வசனம் சொல்லுகிறது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இப்ப நல்ல கவனிங்க, நம்ம சிந்தைக்கும் அவர் சிந்தைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ. அப்ப நம்ம சிந்தைக்கும் அவர் சிந்தைக்கும் எட்டாது பிரதர்ஸ். நம்ம சிந்தைக்கும் நமக்கு இவ்வளோன்னு தான் சிந்திப்போம். அவர் சிந்தை பாத்தீங்களா, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரம் இருக்குதோ அவ்வளவு உயரத்துக்கு டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது? நம்ம சிந்திக்கிறது வேற, அவர் சிந்திக்கிறது வேற. தேவன் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி, உங்களை கீழாக்காமல் மேலாக்கி, உங்களை உயர்ந்த இடத்துல வைத்து அழகு பார்க்க இந்த 2026 அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அவர் அல்லேலூயா. இதெல்லாம் நடக்காது என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்குள்ளாக இருக்கிற பலவீனம் மட்டுப்படுத்தலாம். அதை ஒத்துக்கொள்ளுங்கள், இது என்னுடைய பலவீனம். தேவன் எனக்கு நிச்சயமாய் செய்யக்கூடிய காரியங்களை ஒரு நாளும் அவர் செய்ய மறந்து போவது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க. பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்க வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எப்படி இருக்குதா? உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. சின்ன மூளைக்கு எட்டாதுங்க, சின்ன மூளைக்கு எட்டாதுங்க. ஒரு முறை இந்த பாத்திமா நகர்ல ஒரு சிஸ்டர் இருக்காங்க. பாத்திமா நகர்ல ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஒரு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஓட்டி வீடு தான். அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டி வீடு. அந்த ஓட்டி வீடுல கொஞ்சம் கவனிங்க, வசனத்தை கவனிங்க எல்லாரும். ஓட்டி வீடு தான். அந்த ஓட்டி வீட்டுல படுத்திருக்கும் போது ஒரு சொப்பனம் கண்டிருக்காங்க. எப்படி சொப்பனம் கண்டிருக்காங்கன்னா, ஏரோப்ளேன்ல அப்படியே பறந்து அமெரிக்காவுக்கு போற மாதிரி கண்டிருக்காங்க. ஏரோப்ளேன்ல பறந்து அமெரிக்காவுக்கு போற மாதிரி கண்டிருக்காங்க. கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு இத. உடனே காலையில எந்திரிச்சு வீட்டுக்காரர் சொல்றாங்க, அவரு பேரு பீட்டர். அவங்க வீட்டுக்காரர் சொல்றாங்க, ஏங்க நம்ம 2 பேரும் அப்படியே பறந்து அமெரிக்காவுக்கு போறோம் அப்படிங்கிறாங்க. பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. அவங்க பிள்ளைங்க, அவங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பையன். அப்ப அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க வீட்டுக்காரர், அட போடி, நமக்கெல்லாம் தமிழை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது, நம்ம பிளேனை பிடிச்சு அமெரிக்காவுக்கு பறக்கிறதா அப்படின்னு இருக்கிறாரு அவர். உடனே கொஞ்சம் காலம் உருண்டு ஓடுனுச்சு. அவங்க பையனை ஆண்டவர் என்னது பிரான்ஸ் தேசத்துக்கு கூட்டு போனாரு. மகளை, மூத்த மருமகளை அமெரிக்கா தேசத்துல போய் கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. இப்ப பொண்ணு வந்து அம்மாவையும் அப்பாவையும் இப்ப டிக்கெட்டை போட்டு விசா போட்டு இப்ப என்ன செய்யுது? அமெரிக்காவுக்கு கூப்பிடுது. இப்ப பிளைட்ல உட்காந்துட்டு 2 பேரும் சொல்றாங்க, நாங்க அன்னைக்கு கண்டுமல கர்த்தர் வெளிப்படுத்தினார்ல, இப்ப பிளைட்ல பறக்கிறோம்.
விளங்குதா? விளங்குதா நான் சொல்றது? உங்க நினைவுக்கும் அவர் நினைவுக்கும் எவ்வளவு உயரம் இருக்குது பாருங்க. அல்லேலூயா. அதனால சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. வானத்துக்கும் பூமியுக்கும் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறதோ அது போல உங்க நினைவுக்கும் என் நினைவுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. கர்த்தர் அற்புதரா இருக்கிறார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு முறை நான் கூட மெரினா கடற்கரையில டிஜிஎஸ் தினகரன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தீர்க்க தரிசனம் என் பேரை சொல்லி சொல்றாரு. அப்ப எங்க பக்கத்துல பிரதர் ஜேம்ஸ், பிரதர் ராஜன் எல்லாம் கூட இருக்கிறாரு. அப்ப அவர் சொல்லும்போது இப்படி சொன்னாரு, மகனே உன் அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறேன், நான் உன்னை உலகம் முல்லா எடுத்துக்கொண்டு போய் பயன்படுத்துவேன்னு சொன்னாரு என் பேரை சொல்லி. அப்ப எட்டல. அப்ப என்ன செய்யல, சிந்தைகள் நம்மளாம் பிளைட் ஏறுவோமா அப்படி சொல்லி எட்டல பாருங்க. இப்ப 6-7 தடவை பிளைட்ல பறந்து வந்தாச்சு. இந்த வருஷம் ஃபுல்லா பறக்கிறதுக்கு என்னது ரெடி ஆகிட்டு இருக்கேன் நான். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அவருடைய நினைவு வேற, நம்முடைய நினைவு வேற. நல்ல கவனிங்க. அவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிறார் பாருங்க ஒரு பெரிய திட்டம். அந்த திட்டத்தை நீங்க உள்ளே பிரவேசிக்கணும்னா அப்படி அதிசயமான கிரியைகள் எல்லாம் தியானிக்க வேண்டும். அவர் அற்புதமான கிரியைகள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும், தியானிக்க வேண்டும். அப்பதான் நடக்கும். அல்லேலூயா. இங்க பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்றேன், கவனிச்சு பாருங்க. பிலிப்பியர்கள் நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்க. பிலிப்பியர்கள் நிருபம், இன்னைக்கு கொஞ்சம் லேட்டானா கூட பரவாயில்ல. பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து படிங்களேன். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தார், நான் அதிகமா எப்படி செய்யலாம். நாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின் பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின் சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எப்ராயிம் சத்துரு வந்த போது அவன் வில்வீரனா இருந்தாலும் அவன் முதுக காட்டுனானே, அதுக்கு காரணம் என்னன்னா அவன் மாமிசத்தின் மேல நம்பிக்கை உள்ளவன். அவன் தன்னுடைய சுய பலத்தை என்ன செய்தான், சார்ந்திருந்தான். அதனால முதுக காட்டுனான். இங்கே பவுல் இந்த காரியத்தை தான் சொல்றாரு, இது எல்லாம் மேல என்னால் நம்பிக்கை வைக்க முடியும், இது எல்லாம் எனக்கு லாபமா தோன்றினாலும் லாபமா இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்யறேன், கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். கிறிஸ்துவுக்காக என்ன செஞ்சிட்டேன், நஷ்டம் என்று எண்ணினேன். இப்ப 13வது வசனத்தை படிங்களேன். 13வது வசனம், சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து, எல்லாத்தையும் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மை தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது, நல்ல கவனிங்க இந்த வேர்டை, இந்த வார்த்தையை ரொம்ப ஆழமா கவனிங்க. எந்த வார்த்தையிலாவது, எந்த காரியத்திலாவது வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதையும் தேவன் உங்களுக்கு என்ன செய்வாரு, வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ, நல்ல கவனிங்க, நாம் எதுவரைக்கும் தேறி இருக்கிறோமோ அதையாவது ஒழுங்கா என்ன செய்யுங்க, ஒழுங்காய் நடந்து கொண்டு. எது வரைக்கும் தேறி இருக்கும், 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு தேறி இருக்குமா, அதை ஒழுங்கா செய்யுங்க. 2026ல நல்ல கவனிங்க. வாரத்துல ஒரு நாள் ஊழியம் செய்யறோம்னு நினைக்கிறோமா, அதையாவது உருப்படியா என்ன செய்யுங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு குறித்த நேரத்துக்கு வரணுமா, அந்த நேரத்துக்கு சரியா அதையாவது என்ன செய்யுங்க. அலுவல் காரியத்துல வர முடியாம இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன், வீட்டுல இருந்து தூங்குறவங்கள தான் நான் சொல்றேன். நல்லா கவனிங்க. எந்த காரியத்துல நீங்க தேறி இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை என்ன செய்யுங்க, ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாகன்னு சொல்றாரு அவரு. 2 பேதுரு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல ஒரு வசனம் சொல்லுது, நான் முடிக்கிறேன். 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்களேன். 1:9 படிங்களேன். இவைகளே இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். இங்க பாருங்க, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன்
முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். இப்ப நல்ல கவனிங்க, முன்பு செய்த பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டோம். இப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம். அதனால இந்த கண் நமக்கு என்ன செய்யணும்? சொருகி போக கூடாது. நான் கண் கத்தரை என்ன செய்யுது? பாக்குது. என்னுடைய கண் யார பாக்குது? கத்தரை பாக்குது. அதனால என்னுடைய வாழ்க்கையில நான் அவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த குறையும் வரவே வராது. சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதைத்தான் யார் சொல்லிக் கொடுக்கிறாரு? மோசே சொல்லிக் கொடுக்கிறாரு. பூர்வ நாட்களிலே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தாரு. வானத்திலிருந்து மன்னாவை போஷிக்க கொடுத்தாரு. இதெல்லாம் நினைத்து தகப்பன்மார்கள் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, மூப்பர் மாறுங்க, உங்க ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி மோசே என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பணிக்கிறார் அவரு. அப்படி நாம கூட இன்றைக்கு நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? சொல்லிக் கொடுப்போம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இவரே நம்முடைய ரட்சகர் என்று சொல்லிக் கொடுப்போம். இவரே நம்முடைய பாதுகாவலர் என்று சொல்லிக் கொடுப்போம். இவர்தான் நம்முடைய பாவத்துக்காக சாபத்துக்காக சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லிக் கொடுப்போம். இவருடைய தழும்புகளாலே நம்ம சுகமானோம் என்று சொல்லிக் கொடுப்போம். எல்லா பாவ சாபங்கள் எல்லாம் இயேசு சிலுவையிலே அறைந்து சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லுங்க. இதை சொல்லிக் கொடுங்க. எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி, அவருடைய அன்பு பெரியதுங்க, அவருடைய அன்பு பெரியதுங்க. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எல்லாரும் எதிர்ச்சிட்டுமா? எதை கத்துக்கிட்டோமோ அதுல நாம என்ன செய்வோம்? கரெக்டா ஓடுவோம். எதுல நாம நிக்கிறோமோ அதுல சரியா என்ன செய்வோம்? செயல்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை முடிஞ்சோன்னு தான் வெளியில போகணும். ஆராதனை முடிஞ்சோன்னு தான் வீட்டுக்கு போகணும். ஆராதனை முடியறதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நம்ம எதை கற்றுக்கிட்டோம்? ஒழுக்கத்தை கத்துக்கிட்டோம் சபையில. அந்த ஒழுங்குக்கிறவமா நடக்கணும் நம்ம. அல்லேலூயா. அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நாம எதுல தேறி இருக்கிறோமோ அதுல நம்ம என்ன செய்யணும்? சரியா ஓடிரணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நம்ம எதுல தேறி இருக்கிறோமோ அதுல சரியா என்ன செய்யணும்? கைத்தட்டி எனக்கு பாட தெரியும், வாயை திறந்து எனக்கு பாட தெரிஞ்சா பாடி கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிப்போமா? இந்த பாட்டை பாடி ஆராதிப்போமா? ஆமே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க
கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தா நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. கர்த்தருடைய அதிசயத்தெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்முடைய தேசத்துக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்ம அருகாமையில இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். காலையிலே நாங்க ஏங்க இவ்வளவு சீக்கிரம் பைபிள் எடுத்துட்டு ஓடுறோம்? கர்த்தர் இவ்வளவு அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்திருக்கிறார், இவ்வளவு அதிசயத்தை என் வாழ்க்கையில செய்திருக்கிறார், அதனால தான் நான் ஓடுறேன். அப்படி சொல்லிக் கொடுங்க. அதை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.